களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல் வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகின்றேன். அன்பானவர்களே, இந்த விடுதலை நிகழ்ச்சியை அவளோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரிடம் என் அன்போடு கூட, உள்ளத்தின் உணர்வோடு கூட உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். தூயாவில் உணர்த்துவதனால் தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கடவுளுடைய வார்த்தை மக்களுக்கு செல்ல வேண்டும், எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்று தான் இந்த தொலைக்காட்சி ஊழியங்கள், இந்த ஊடக ஊழியங்கள் எல்லாம் இருக்கிறது. இருக்கின்றது. இப்ப தொலைக்காட்சியில் பார்க்கிறோம், அவளோடு கூட பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுல இந்த தொலைக்காட்சி வழியாக எவ்வளவு மக்கள் பார்ப்பார்கள், எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்களா? லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நான் சொல்லுகிறது, நான் ஒவ்வொரு முறையும் இந்த தொலைக்காட்சி செய்கிற பொழுது உங்களுக்கு என்னுடைய தேவ ஒளி என்கிற புத்தகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்கள் முகவரியை எங்களை அனுப்புங்கள், எஸ்எம்சி வழியாக அனுப்புங்கள் என்று நான் சொல்லுவது உண்டு. அதில் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் பார்க்கணும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு 10 பேருக்காவது நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, உள்ளம் திறந்து மனம் திறந்து உங்களோடு கூட பேசுகிறேன். லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த புத்தகம் வேண்டும் என்று சொல்லிப்பார். எவ்வளவு புக்கு செல்லும்? ஒருவர் 10 பேரையாவது இந்த புத்தகம் வாசிப்பதற்கு வாசகராக ஆக்கும் என்றால் எவ்வளவு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க அக்கா, எவ்வளவு பேர் போகும்? இல்லைங்களா? ஆனால் கண்டு வரவில்லை. அதே போல நான் பார்க்கிறோம், இந்த வாய்ஸ் ஆஃப் காட் செல்வநாதன் என்று பாருங்கள், தினமும் இறைச்செய்தி அதில் வருகிறது என்று. தினமும் இறைச்செய்தி வருகிறது. வாய்ஸ் ஆஃப் காட் செல்வநாதன் என்று பாருங்கள், அதில் நீங்கள் இறை செய்தியை கேட்க முடியும். தினந்தோறும் இறைச்சி கேட்க முடியும் என்று. இப்போ தமிழ் மொழி போய் கொண்டிருக்கிறது. சில மக்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஆனால் கேட்பார்கள், பேசுவார்கள். அப்போ அவர்களுக்கு நான் சொல்றேன், அப்படி என்றால் ஒரு இந்த வாய்ஸ் ஆஃப் காட் அது சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டால் எவ்வளவு மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சொல்லுங்கண்ணா? லட்சக்கணக்கான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஏன்னா எல்லாம் வாய்ஸ் ஆஃப் காட் தானே, எல்லாம் செல்தான் வைத்திருக்கிறார்கள், அதில் வாட்ஸ்அப் செல் தான் வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் படிக்க தெரிஞ்சு படிக்கிறது எல்லாம் அவர் வச்சிருக்கிறார்கள். அப்படி என்றால் வாய்ஸ் ஆஃப் காட் செல்வான் சப்ஸ்கிரைப் தினமும் இறை செய்தி கேட்க முடியும். இல்லைங்களா? சொல்லுங்க, பார்க்க முடியும். ஆனால் செய்கிறேன். அன்பான சகோதரமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க. நான் சொல்லுகிற ஒரு கருத்து பார்க்கணும். ஒரு பக்கம் ஆண்டவர் தன் தூய ஆவியில் சொல்லுகிறார், நீங்கள் இறை செய்தியை தினமும் கேளுங்கள், புத்தகத்துக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள்,
உங்கள் முகவரியை செய்யுங்கள் என்று ஆண்டவர் தூய ஆவியா உங்களுக்கு சொல்லுகிறார். நான் எனக்காக சொல்ல, உங்களுக்கு சொல்லுகிறார், ஆவியான சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் பொல்லாத பிசாசானவன் அதெல்லாம் வேண்டாம் விடு, அவன் சொல்லித்தான் இருப்பான்னு சொல்லுகிறது. நீங்கள் யார் பேச்சை கேட்பீர்கள்? கடவுளுடைய பேச்சையா, ஆணுடைய பேச்சையா, அல்லது பிசாசுடைய பேச்சையா? என் அன்பானவர்களே, பைபிள் பார்க்கிற பொழுது 1 தெசலோனிக்கேயர்ல 5ஆம் அதிகாரத்திலே 10 சொல்லுது, தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர்ல 5:10 சொல்லும், தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த கடவுளுடைய நிலைத்தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய புத்தகத்துக்கு பொருள்கள், பெருமைக்காக, மாறாக நற்செய்தி கடந்து போவதற்காக சொல்லுகிறது. வாய்ஸ் ஆஃப் காட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும், தின செய்தி கேட்டுக்கொள்ளும் என்று தூயாக சொல்லப்படுகிறது. தடுக்க வேண்டாம். அப்படி தடுக்கிற பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கம் விளைவிக்க வேண்டாம். இது சொல்றதை எனக்கு கேட்கறதில்ல. அப்போ துக்கம் விளைவிக்கின்றனா விரும்பும். அப்படி துக்கம் விளைவிக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் எப்படி கேட்க முடியும்? நமக்கு எப்படி பரிந்து பேசுவாரு? இதை நான் என்னுடைய ஊழியத்தின் பெருமைக்காக சொல்லப்படவில்லை, நற்செய்தி அறிவிப்புக்காக சொல்லுகிறேன். சகோதரமே, செய்யுங்க. இன்றே நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் காட் செல்வநாதன் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினமும் அதிகாலை வேளையிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த செய்தியை இறைச்செய்தியை நீங்க கேட்கலாம். அதே போல உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பி வைங்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த மாத இதழை தேவ ஒளியின் மாதம் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் ஒரு 10 பேர் முகவரியாவது எஸ்எம்சியில் அனுப்பி வைத்தால் அவர்களுக்கும் நாங்கள் புத்தகம் அனுப்பி வைக்கின்றோம். இதெல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இறையறத்தை பற்றின செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களும் செல்ல வேண்டும் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார். செய்வீர்களா? கடவுளுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கடவுளுடைய ஆவியானவர் நாளை சொல் என்று சொன்னார். அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செவி கொடுப்பீர்கள். இவற்றுக்கு செவி கொடுக்கப்பட வேண்டாம். பொல்லாத பிசாசு வேண்டாம், செய்ய வேண்டாம் சொல்லுங்க. நான் சொல்லுகிறது, ஒருவேளை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய தேவையில்லைன்னா செய்கிறவர்களை பார்த்து அவரிடம் சொல்லி இது கொஞ்சம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சொல்லுங்க. அவங்க செஞ்சு தருவாங்க, அவர்களும் செய்து தருவார்கள். அன்பான வாலிப சகோதரர்களே, தெரிந்தவர்களே, தெரியாதவர்களுக்கு நீங்கள் அந்த யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் காட் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைச்செய்தி கேட்கிறது உங்களால் அவர்கள் இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? செய்யுங்கள், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கடவுள் தருகின்ற செய்தியை நாம் கேட்க நம்ம இப்போ கொடுக்கலாம். பேசுனதெல்லாம் தூய மத்தலாம் தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைகளை முற்றிலுமா தாழ்த்து முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பலவீன சூழ்நிலையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாக்க எங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆண்டவரே பேசும், உங்களுடைய பிள்ளைகள் நாம் கேட்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே கடந்த வாரத்திலே பரிசுத்தத்தை குறித்து பார்த்தோம். அதில் பரிசுத்தமுள்ள ஜெபத்தை பற்றி நான் சொன்னேன். அதை கேட்டு அநேகருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு ஒன்று இருக்கும். பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, நான் பரிசுத்தராக போன நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களுடைய பரிசுத்தினால் சொன்னவரே, உங்களுடைய பரிசுத்தினால் பாவத்தை நாம் கழுவி உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை என் இதயத்தில் வைத்து உங்களுடைய பரிசுத்தால் என்னை வழிநடத்தணுமே. பரிசுத்தர் என்று ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு அந்த இறைவசன அவர்கள் சொல்லிக் கொடுத்தேன். கண்ணீரை எழுதி வைத்திருப்பீர்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான ஒரு ஜெபமாய் உருவாக்கும். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிறோம். பிரியமாக்களே, பரிசுத்த ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தணுமே, பரிசுத்தர் சொல்லுகிற பொழுது அங்கே நான் சொன்ன வசனத்தை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள், எல்லாம் குறித்து வைத்திருக்கிறீர்கள். நன்றி. அந்த குறித்து வைத்து பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருப்பேன். என்ன நினைக்கும்? கடவுளுடைய ஆவியால்
இயக்கப்படுகிறவர்கள், கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள், அந்த அன்பின் ஆவினால் இயக்கப்படுகிறவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று கடவுளால் பிறக்கிறவர்கள். ஒன்று யோவானிலே 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் 5 18ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையும் பரிசுத்த கடவுளுடைய ஆவியால் பிறக்கிறவர்கள் இனி பாவம் செய்வதில்லை. எனவே அவரே அவர்களுக்குள் இருந்து செயல்படுவார் என்று இந்த கடவுளுடைய இயல்பிலே பிறக்கின்ற நிலையை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களை பார்க்கணும். இந்த நிலை நமக்குள் கடந்து செயல்படுகின்ற நிலையில பார்க்கிற பொழுது இந்த ஆவியானவர் இயக்கின்றபடி நாம் வாழ்கிற பொழுதுதான் அது பரிசுத்தத்தை கொண்டு வருகிறதா இருக்கின்றது. நான் பரிசுத்தத்தை வாழ்கிறனா இல்லையா என்பதை எனக்குள் நானும் மற்றவர்கள் அறிந்து கொள்வது எப்படி? பைபிளில் சொல்லப்படாத வார்த்தைகள் ஒன்றுமே இல்லை சகோதரமே. நான் பரிசுத்தமா இந்த அன்பு சகோதரர் அமிர்தம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடிகின்றது? அவர் அவருடைய நடை உடை பாவனையிலே, அவர் செயல்கின்ற செயல்பாடுகளிலே நான் அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் என்று நான் அவருடைய சொல் செயல் சிந்தனையிலே, அவர் பேச்சு நடவடிக்கை பாவனையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. மதுமு இதே மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 12ஆம் அதிகாரத்திலே 33ஆவது வசனத்திலே அது குறிப்பிடுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 33ஆவது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். மரத்தை அதன் கனிகளால் அறியலாம். அதன் கனிகளால் அறியலாம். மரத்தை அதன் கனிகளால் அறியலாம். இந்த ஒரு மரம், இந்த மரத்தினுடைய செயல்பாடுகள் தான் கனிகள். இந்த மயற்பாடுடைய பேச்சு நடவடிக்கை பாவனை தான் கனிகள். இந்த கனிகளால் இந்த மரத்தை அறிந்து கொள்ள முடியல. நல்ல கனியா கெட்ட கனியா? என் பேச்சு நடைமுறை செயல்பாடுகள் எல்லாம் தவறாக இருப்பா, அது கெட்ட கனி. என்னுடைய பேச்சிலே நடை செயல்பாடுகளிலே என்ன ஒவ்வொரு கருத்தும் பரிசுத்தமான வார்த்தை நல்ல வார்த்தை வருகிறது என்றால் அது நல்ல கனி கொடுக்கிறதா இருக்கிறது. என் சொல் நல்லதா இருக்கணும், என் செயல்கள் நல்லதா இருக்கணும், என் நடைமுறை வாழ்க்கையிலே எல்லாம் நடைமுறை இருக்கும், அப்பொழுது நல்ல கனி. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார், மரத்தை கனிகளை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் என்று. கனிகளை கொண்டு, இந்த மரத்தை கனிகளை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற பொழுது நான் நிறைய சொல்ல முடியும். இதை நான் உங்களுக்கு சொற்பாக சொல்லிக் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பிரியமாக்களே, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த கனிகளை நாம் பார்க்கிற பொழுது என் நண்பர்களே, இந்த கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கணிக்கொண்டிருக்கும். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையோடு நான் கொண்டு வருகிறேன். நான் நிறைய சொல்லணும், துயால் உணர்த்தப்பட்டு நிறைய கருத்துகள் வருகிறது. ஆனாலும் கூட இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இந்த கடவுளுடைய ஆவியானவர் இருந்து நம்மை நடப்பிக்கிற அந்த நடப்பானது ஒரு கனிகளாக வெளியாகும் என்பதை அங்கே புனித பவுலடிகள் மிக தெளிவாய் கொடுக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 22 மற்றும் 23ஆவது வசனத்தினுடைய தொடக்கம் அது படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இந்த ஒரு கனி நமக்கு இருக்குமானால் அது உண்மையாகவே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி கொடுக்கும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், விசுவாசம், கனிவு, தன்னடக்கம் போன இந்த கருத்துக்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வரணும். அப்பதான் அவன் பரிசுத்தமான. இந்த அன்பை பற்றி நான் சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே, முதல்ல அந்த கனிகளிலே அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அந்த அன்பு என்று சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே நீ பார்க்கணும். இந்த அன்பை மாத்திரம் நாம் பார்க்கிற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் சொன்னார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய நிலை என்ன? அந்த பரிசுத்த தேவனுடைய நிலை என்ன? அன்புதான். 1 யோவானிலே பார்க்கிற பொழுது
1 யோவானிலே பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம். எல்லாம் எழுதுறீங்க சகோதரமே, நான் உங்களை வணங்குகிறேன், பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் எழுதுறீங்க, எழுதுங்க. நீங்க எழுதினால் மட்டும் போவாது, கடைபிடிங்க. கடைபிடித்தால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு அதை கடைபிடிக்க நீங்கள் பயன்படுத்துங்க. அதுல 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் தெரியும். நான் பார்க்கிற பொழுது அந்த நிலை எப்படி சொல்லுகிறது படித்து பாருங்கள். 1 யோவான் 4:7 படிக்கலாமே. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். இன்னைக்கு இந்த அன்பை பத்தி நான் சொல்ல நிறைய சொல்லி போகணும் பெரியமார்களே. இந்த அன்பை பத்தி நான் சொல்ல நிறைய சொல்லி போகணும். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்திருக்கிறார்கள். நான் அன்பு செய்கின்றால் கடவுள் அந்த அன்பே கடவுள். அந்த 8ஆம் வசனம் படிங்க. அந்த 8ஆம் அன்பு இல்லாதவர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அன்பு இல்லாதவர்கள் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த கடவுள் அன்பாய் இருக்கிறன்னா அந்த அன்பு கடவுளிடமிருந்து பிறக்கிற ஒரு மனிதன் அவனும் அன்பு செய்வான். எத்தனை கருத்து பெருமானங்கள். இன்று மக்கள் மத்தியிலே அன்பு இல்லை. அன்பை பத்தி சொல்லணும் நினைக்கிறேன். மக்கள் அன்பு இல்லை. கடவுளை அன்பு செய்யணும். கடவுளிலிருந்து பிறக்கிறவன் அன்பு செய்வார்கள். அப்பதான் அந்த அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நானும் பரிசுத்தராய் இருக்கிறேன் என்பதையும் அந்த அன்பினால் வெளிப்படுத்த முடியும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும். அவன் அன்பு செய்கிற மனிதன் பரிசுத்தமுள்ள மனிதன் இருப்பான். பரிசுத்தமுள்ள கடவுளுடைய பிறந்தவர்கள் அன்பு செய்வார்கள் என்ற நிலையில ஒன்று நினைத்து பாருங்கள் எப்படி இருக்கிறது. இன்று பகமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு, வெறுப்பு, பகமை, கோபம், எத்தனை காரியங்கள் எப்படி இருக்க முடியும்? பரிசுத்தமான நிலையில் கடந்து வரணும். இந்த நாட்களிலே அன்பானவர்களே, எனக்குள்ளாக பயங்கரமான ஒரு நிலை என்றாது. தரிசனம் காட்சி கொடுத்தார். இறுதி நாட்களிலே மாம்சமான அந்த யாவருமே நாவியை புழிவேன், புதர் இரவாக குறைப்பார்கள், ஏஞ்சல் காட்சிகளை காண்பார்கள், முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள், என் பணியாளர் பணி பெண் ஆவியை பொழிவேன், அவர்களும் இரவாக குறைப்பார் நிலையிலே எனக்கு கடவுள் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை குறித்தான் அடுத்த மாத புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அவரவர் செயலுக்கற்ற கைமாறு என் கையில் இருக்கிறது என்கிற ஒரு புத்தகத்தை அவரவர் செயலுக்கற்ற கைமாறு இருக்கிறது. அதில் பார்க்கிற பொழுது விண்ணகத்துக்கு போகிறவர்கள் எப்படி, நரகத்துக்கு போகிறவர்கள் எப்படி என்று. என் அன்பானவர்களை நான் பார்க்கிற பொழுது அந்த அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அந்த கடவுள் அன்பு செய்கிற மனிதன் கடவுளும் பிறக்கிறான் என்று பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் அந்த அதே 1 யோவானிலே தயவு செய்து அதே 1 யோவானில் 4:7 படித்து 7-8 படித்தீர்களா? இப்ப 5ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை தயவு செய்து படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான், அவருடைய கட்டளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கி உள்ளது. அவர் கட்டளை கடைபிடிப்பதால் தான் கடவுளுடைய அன்பு அடங்கி இருக்கிறது. அவருடைய கட்டளை கடைபிடிப்பதால் கடவுள் அன்பு பட்டிருக்கு. இதை நான் படிக்கிற பொழுது எனக்குள்ள ஒரு கருத்து நடக்குது. அந்த வசனத்தில் அந்த 1 யோவான் அன்பு பற்றி அறிவு சென்றிருக்கிறார். கடவுளுடைய கட்டளை கடைபிடிப்பது என்று, கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கின்ற கருத்தை அவன் அன்பு செய்கிற மனிதன் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கிறான். கடவுளை கட்டளை கடைபிடிக்கிறான், அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் அர்த்தமா இருக்கிறது. அன்பு செய்கிற மனிதன் கட்டளையை கடைபிடிக்கிறான். கட்டளை கடைபிடிக்கிற மனிதன் அன்பு செய்கிறான். அன்பு செய்கிற மனிதன் பரிசுத்தமாக வாழ்கிறான். பரிசுத்தமாக வாழ்கிறான், கடவுளை பிள்ளையா இருக்கிறான். இந்த கருத்தை நீ பார்க்கும் பொழுது, நான் ஒரு முறை இந்த பைபிளை படிச்சிருக்கிற பொழுது, இந்த
திருவெளிப்பாட்டுல கடைசி பகுதியில் பார்த்தோம்னா பொய்யர்கள் அது அது விண்ணகத்துல படிக்கிறத பொய்யர்கள் விண்ணகத்திலே நுழைய மாட்டாங்க. பொய்யர்கள் விண்ணகத்திலே நுழைய மாட்டாங்கன்னு பைபிள்ல திருவெளிப்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. 21 சொல்ல பொய்யர்கள் அங்கே நுழைவதில்லை. இந்த பொய்யர்கள் சொன்னோன்னே என்ன இது, சாதாரண பொய் பேசுறது கூட போக முடியாதா, ஏதோ எதிர்பாராம பொய் பேசுறான், அற்ப பாவம் தானே அப்படி இப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பொய்யரை பத்தி நினைக்கும் போது எனக்குள்ள மனசுக்குள்ள என்ன பொய்யர் கூட அப்படி பண்றாங்க. இந்த பொய்யர் யார் என்று நான் அப்புறமா இப்படி தூய் ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தாரு. இந்த பொய்யர் யார் என்று கேட்டானாக்க 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை அவர் காட்டி கொடுத்தார். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை காட்டி, யாரா பையன் பாரு படிச்சு பாரான்னு சொல்லிட்டு ஆண்டவர் தூயால் உணர்த்துறாரு. அப்ப எடுத்து படிச்சு பார்த்தோம்னாக்க 1 யோவான் 4:20 சொல்லுகிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தன் சகோதரிகளை வெறுக்கிறவர் பொய்யர். இப்படிப்பட்ட பொய்யர்கள் விண்ணகத்திலே நுழைய முடியாதா? நான் சொல்ற பரிசுத்த பற்றி சொல்லும்போது எங்கேயோ போகுது, எங்கேயோ வேரோடு. பொய்யர்கள் அங்கே தன் சகோதரியை வெறுக்கிறவர்கள் பொய்யர்கள், அவர்கள் மேலே செல்ல முடியாது. எனவே அன்பான சகோதரமே, இந்த நாட்களிலே பரிசுத்தத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்று நாம் என்ன பார்த்தோம். கட்டளை கடைபிடிக்கிறவன் அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வான். கடவுள் அன்பு செய்கிறவர்கள். இந்த கடவுளுடைய அன்பு பற்றி நாம் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, இந்த சொல்லி கொண்டு போகணும் தான் அத்துரியான் உணர்த்தார். அதாவது முன்ன 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படித்தீர்கள் அல்லவா, அவர்கள் கட்டளை கடைபிடிப்பதில் தான் கடவுளுடைய அன்பு வெளிப்படுகிறது. கடவுளுடைய அன்பு வெளிப்படுகிறது. கட்டளை கடைபிடிப்புதான் கட்டளை கடைபிடிப்பு. கட்டளை என் பண்பானவர்களை 10 கட்டளை, அந்த 10 கட்டளையை சுருக்கமாக கொண்டு வருவதுதான் 2 கட்டளை. மத்தேயுல 22ஆம் அதிகாரத்துல 37-40 வசனம் தான் அந்த 10 கட்டளையை சுருக்கமா கொண்டு வந்து 2 கட்டளை கொண்டு வராரு. அதை கட்டளை பார்க்கணும் பிரியமாவளே. அது என்ன வசனங்கிறது, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. இதுவே முதன்மையான ஒரு கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. இதுல அப்படி நீ பாப்பனாக்க இந்த 2 கட்டளையும் ஒரே கட்டளை, அன்பு தான் செலுத்தணும். கட்டளை அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துகிற பொழுது கட்டளை கடைபிடிக்கிறோம். கட்டளை கடைபிடிக்கிற பொழுது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். நம்முடைய ஜெபம் மேலே போகும். நாம் ஆசிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். விண்ணக வாழ்வுக்கும் உரிவுகளாக இருப்போம். இந்த நான் கருத்தை சொல்லி படிக்க வேண்டாம். இந்த கருத்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். 1 யோவான்ல 1 பேதுருல 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லி கொடுப்பார். என்ன செய்யறாரு அவனுக்கு? அன்பு செய்கிற எந்த ஒரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்காது. அன்பு திரளான பாவங்களை போக்கும் என்று சொல்லுது. அதாவது 1 பேதுரு 4ல அன்பு திரளான பாவங்களை போக்கும் என்று சொல்லுது. அது எப்படி? கட்டளை கடைபிடிக்கிறதுனால. இதெல்லாம் சொல்ல என் அன்பான சகோதரமே, நாம் நம்முடைய சமூகத்தையும் நினைத்து பாருங்க. உலக தாங்கள் நினைத்து பாருங்க எப்படி இருக்கிறது என்று. தூயாவினதை சொல்றார். அதனால்தான் சொல்றேன், அவர் தானே கடவுள் தானே இதை சொல்ல வைக்கிறார். தூயார் சொல்ல வைக்கிறார். எல்லா பணத்தை எல்லாம் கொடுத்து நீ சொல்லு, மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லி வைக்கிறார். அதனால் சொல்லுகின்றேன், வெப்ப கிடைக்கலாம் பிரியமானவர்களே. அன்பு செய்கிற பொழுது நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.
அன்பு. அன்புதான் கடவுள். அன்பே கடவுள் இல்லையா? அன்பே கடவுள். கடவுள் அன்பா இருக்கிறார். அந்த அன்பு கடவுளுடன் பிறக்கிற மனிதன் ஒவ்வொருவரும் அன்பு செய்வான், அவளுடைய கட்டளை கடைபிடிப்பான், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வான் என்று பார்த்தோம். இதை நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களை, இந்த அன்பு என்று பார்க்கும் பொழுது அன்பு எனக்குள் இருக்குமானால் அங்கே பாவத்தின் நிலை வருவதில்லை என்று பேரு சொல்கிறார் இல்லைங்களா? நேற்று பிரிச்சிருக்கிறீங்க. எப்படி எப்படி தயவுசெய்து எல்லாரும் பைபிள் எடுங்க, நான் எடுக்கிறேன், ஏன் படிச்சு பார்க்கணும். 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்திலே 4 இங்கு வசனத்தை நீ பார்க்கணும், அந்த கருத்துக்களை எடுக்கணும் பார்க்கணும். 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அழகான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அன்பு பொறுமை உள்ளது. 4 சகோதரமே, 4லிருந்து ஒரு 8 வருஷம் வச்சு பேச போகுது. எல்லாம் நிறைய இருக்கு. அதுல பத்தி பண்ணா முதல்ல 13ஆம் அதிகாரம் அன்பு பத்தி 13ஆம் அதிகாரம் முழுசா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க 4லிருந்து 8 வரைக்கும் வந்து பண்ணி போறீங்க. எல்லாம் படிங்க, வேற வச்சு படிச்சு பாருங்க, படிங்க. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். போதும் போதும், இவ்வளவு போதும். இவ்வளவு அதுக்கு முன்னாடி நிறைய படிக்கலாம், அதுக்குள்ள கருத்து நிறைய போயிட்டு இருக்கும். இந்த 4லிருந்து 7 வசனம், 4, 5, 6, 7 வசனம் இதை பார்க்கணும். இதுக்கு இந்த ஒவ்வொரு கருத்தும் அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது என்று பார்க்கும்படி இப்படிலாம் ஒவ்வொரு கருத்தும் லைனா விரல வச்சு படிக்கணும்னு சொல்ல வந்தேன் இல்லைங்களா? பைபிளை படிக்கல, 1 கொரிந்தியர் 11 தேடிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாடு இருக்குதுன்னா எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு தேடிக்கிறார். இந்த நாட்டில் பைபிளை எடுக்கல, மக்கள் தேடுறாங்க. பைபிள் எடுத்துக்கு ஒரு வசனம் சொன்னாக்க எந்த இடத்துல தெரியல. புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல இன்ட்ரெஸ்ட பார்த்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு பைபிளை படிச்சு இறைவசன வார்த்தைகளை வாழ்வாக்கி கொள்கிறது நினைக்கிறது. 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்துல 4 முதல் அந்த 7 வசனம், 4, 5, 6, 7 4 வசனத்தை படிக்கணும். அந்த வசனத்தை படிக்கிற பொழுது நீ பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அன்பு இருக்கும் பொழுது அங்கே பாவம் இருக்குமா? சொல்லுங்க, பாவம் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூயாய உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என் அன்பானவர்களே, இந்த எங்க ஊர்ல எல்லாம் மற்ற சமயத்து மக்கள், ஏதோ 7 கிறிஸ்தவ மொத்தம் குடும்பம், மற்றவங்களும் மற்ற சமயத்து மக்கள். ஆனால் கூட சிலரெல்லாம் இந்த என்னுடைய நிலையில அங்கே கலந்து மக்கள் எல்லாம் வந்து கிறிஸ்து. ஒரு சகோதரி, அவள் நல்ல படித்தவர், அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்து, அரசாங்கத்தில் வேலை செஞ்சுருக்காரு, அரசாங்க அலுவலகத்தில் வேலை செஞ்சுருக்காரு. எம்எம்பிஎஸ்சி எம்எஸ்சி இது படிச்சுட்டு அவருக்கு வந்துட்டு. ஆனால் அவருடைய குடும்பத்துல அந்த சகோதரி ஒரு எளிய நிலையில இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு டிரைவரை தான் அந்த மகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமைந்துவிட்டது. திருமணம் செய்து கொண்டார். இந்த மகனுக்கு நிறைய கோபம், அது தாங்க நிலையில நினைக்கிறதான். நல்லா படிச்சிருக்கிற, நிறைய சம்பளம் நிறைய வந்துட்டு நினைக்கிட்டு, அவங்க வீட்டுக்கு சாதாரண டிரைவர் தானே, இந்த டெம்போ ஓட்டிட்டு இது குறை வருமானு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நிலையில அப்படி கோபம். ஒரு நாள் அந்த சகோதரி என்ன நிக்கல, நான் ஒண்ணு நான் வீட்டுல எங்க வீட்டுல கேட்டிருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாரா? ஏன்னா அப்பா தான் எனக்கு பிள்ளை இருக்கிறது. இப்போ எல்லாது சின்ன பிள்ளைங்களாம் சேஸ்தா தான் சொல்லுங்க கொடுக்குங்க, சேஸ்தா தான் சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாப்பா சகோதரி அப்பா இருக்கிறாரு. அப்பா இல்லை, இப்போ வந்துடுவார், அந்த 5 மணிக்கு பஸ் வந்துடுவார்.
கரெக்டாக அந்த நேரம் பஸ் நேரத்துக்கு வந்தாங்க. அப்புறம் உடனே அந்த பாப்பாவை கேட்டு, அப்பா உங்களை தான் பார்க்கலான்னு. என்னம்மா என்ன விஷயம்? இல்லைப்பா சொல்லி போய் தனியாக போய்ட்டு சொல்லிச்சு. அப்போ எனக்கு பயங்கரமான கோபம் வருதுப்பா, பயங்கரமான கோபம் வருது. அந்த கோபத்தினால கோபப்படுறதுனால பேசிடுறேன், திட்டிடுறேன், சிலர் அடிச்சு இது பாத்திரம் உடச்சிக்கிட்ட போட்டுறேன். இதெல்லாம் பல இடர்பாடு வருது. நான் செஞ்சுட்டு தான் உணர முடியுதுப்பா. இதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியலப்பா. அது நான் நினச்சேன் உங்ககிட்ட போனால் கண்டிப்பாக நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சாதான் வந்தேன்ப்பா. அப்படியாம்மா? நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைல்லம்மா, அன்பு கடவுள் அன்புமா, கடவுள் அன்பாக இருக்கிறாருமா, கடவுள் அன்பாக இருக்கிறார். உனக்கு அப்படி கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த வசந்த அந்த சகோதரிகளையும் படிச்சுட்டு இந்த 4 வசந்தையும் அவன் படித்த அன்பு பெருமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தத்துவம் இருமாப்படையாது. இதெல்லாம் படிச்சு படிக்க அந்த பாப்பா படிக்க அவ்வளோ ஒரு மகாஜ தெரிஞ்சு. இந்த அன்பு செய்யறதுக்கு என்ன வேணும்னாக்க கடவுள் தன் ஆவியை கொடுக்கிறாராமா, கடவுள் தன் ஆவியை நாம் கொடுக்கிறாராமா சொல்லிட்டு நான் அந்த பாப்பா படிச்சேன். அந்த இது அப்போ நான் அன்பு செய்யணும், என்னப்பா செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இயேசு கையில் விட்டுக்கு அந்த நேரத்துக்கு இயேசு கோபம் வருது வச்சுக்க, கோபம் வர நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிடு முடியும்னு சொல்லு. அப்போ அந்த ஆவி உனக்குள் வந்துடுமான்னு சொல்லு. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிற கொடுப்பது என்ன? அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒருபொழுதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு, கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளதுன்னு சொன்னார். நம்முடைய உள்ளம். அதனால நீ எந்த நிலை இருந்தாலும் பரவாயில்லம்மா, எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசு பெயரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் கேட்டாலும் கண்டிப்பா உதவி செய்யறாருமா. ராபர்ட் நான் பார்க்கிறேன், அந்த ராபர்ட் புத்தகம் இருக்கேன். அது யூதர் என்று கிரேக் என்று வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராக இருக்கிறதுனால அவர் பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும், அவர் பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலங்களை பொழிகிறார் என்று ராபர்ட் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கு. நீ கேளம்மா, இயேசுவே சொல்லி கேளு, இயேசுவே உங்களுடைய ஆத்மா அன்பு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்கம்மா, தனியாக கேளுங்க. இந்த சகோதரி அதை பயன்படுத்தினார், அந்த சகோதரி அதை பயன்படுத்தினார். என் அன்பானவர்களே, இதை நான் சாட்சி கூறுவது ஆண்டுடைய மகிமைக்காக நான் கூறுகிறேன். அந்த சகோதரி அதை பயன்படுத்தினார். எப்போ கோபம் வருது, அது கோபம் வருது தன்மை தெரியுது, நேரம் தெரியுது. அப்போ உடனே அந்த சகோதரி இயேசுவே மனசுக்குள்ளதான் இயேசுவே. அப்படி அந்த சகோதரி கூப்பிடும் பொழுது தூய ஆவியானவர் அவருடைய உள்ளத்துல வந்து அந்த கோபம், அந்த நெரிச்சல், அந்த நிலை எல்லாம் அடக்கி விடுவார். ஒரு முறை அந்த சகோதரி அவங்க கணவன் இது தவறு செய்து விட்டார், பார்த்து எதிர்ப்பு செய்து விட்டார், மிஸ்டேக் செஞ்சு விட்டார். அப்போ இந்த சகோதரி அவங்க கண்ணை விட்டேன், ஏங்க இப்படி செஞ்சுட்டீங்க, ஏன் இப்படி செஞ்சுட்டீங்க, சரி பரவாயில்ல விட்டுடுங்க, அது ரொம்ப விலை அதிகமாக இருந்தால் உடச்சிட்டீங்க, பரவாயில்ல விட்டுடுங்க, வேற ஒன்றும் வாங்கிக்கலாங்க என்று அந்த சகோதரி சொன்ன போது அவங்க கணவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. என்ன இது, எப்படி பேசிப்பா, திட்டுப்பா, என்ன பண்ணுப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சாதாரண இவ்வளவு தாழ்ச்சியான நிலையில இப்படி சொல்றாரு அவன் கணவன் ஆச்சரியப்பட்டு போனார். அது திரும்ப சில காலம் வர வந்து அந்த அன்பான அப்படி செயல்பட்டு. என் அன்பானவர்களே, அந்த சகோதரன் ஒரு நாள் என்னை பார்த்தான், எனக்கு ஒன்று பிடிக்கும். அந்த இப்படி பார்த்த உடனே அந்த சகோதரி கேட்டு, இந்த கணவனே அவனை கேட்டிருக்கிறாங்க, இந்த கணவனே அவளை கேட்டுக்கிறேன், ஏம்மா எப்படி இவ்வளவு பொறுமை உனக்கு வந்துச்சு, இவ்வளவு நான் என்ன நினைச்சேன் அடிச்சுட்டு இது பண்ணுவான்னு பார்த்தேன், ஆனா இவ்வளவு பொறுமை அன்பே செஞ்சுட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். இன்னைக்கு இல்லை, நான் அந்த அப்பா அந்த மணியப்பா கிட்ட மணின்னு சொல்லுவாங்க, அப்போ மணியப்பா கிட்ட போனேன். அவர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படி செய்யறதுலாம் தப்புன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் என்ன வழின்னு கேட்டேன், இப்படி கேளுன்னு சொன்னார். அதான் என் அன்பானவர்களே, அந்த சகோதரன் என்னை ஒரு முறை பார்த்து வழியில் போகும்போது அப்பா கூப்பிட்டான். நான் திரும்பி பார்த்து என்ன தம்பின்னு கேட்டேன். அப்புறமேல சொன்னான், அப்பா எங்க வீட்டில் ரொம்ப பெரிய மாற்றம் நடந்தீங்கப்பா,
பெரிய மாற்றம் கண்டுங்க. என் மனைவி பயங்கரமான கோபக்காரி, என்ன இப்படி பண்ணிருப்பா, ஆனா இன்னைக்கு எவ்வளவு அன்பா இருக்கிறேன். என் அன்பானவர்களே, அந்த குடும்பத்திலே ஆண்டவர் அங்கே கடந்து செயல்பட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த அன்பு பண்ணணும் இல்லைங்களா? அந்த அன்பு கடவுள் அந்த குடும்பத்திலே கடந்து வந்தார், அந்த சகோதரி உள்ளத்திலே கடந்து வந்தார். அந்த குடும்பத்தை அந்த உள்ளத்திலே இருந்து அந்த சகோதரி ஆட்சி, அந்த சகோதரி உள்ளத்திலே இருந்து இயேசு ஆட்சி செய்தார். அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டானது. அமைதியை கொடுக்கிறவன் நம்முடைய ஆண்டவர். அங்கே குடும்பத்திலே பரிசுத்தத்தை கொண்டு வந்தவர் அவர், அந்த சகோதரி ஆண்டவர். எனவே அன்பானவர்களை பார்க்கணும், அன்பு கடவுளுடைய ஆவினால் கொடுக்கிறது. அந்த அன்பின் நிலை நமக்கு கடந்து வருகிறதா இருக்கிறது. நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்றேன். 31 வருட ஊழியத்தின் பாதையிலே அநேக மற்ற சமயத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பின் காரியங்கள் பார்க்கும் பொழுது அந்த சகோதரி வீட்டிலே அந்த அன்பு என்கிற கனி உண்டானது. அந்த அன்பு உண்டானதுனால மற்ற மக்கள் எல்லாம் கூட அங்க வந்து சகோதரி பேச ஆரம்பித்தார்கள். அது முன்னாடி யாரும் வரமாட்டாங்க, மாமனாரோ மாமியாரோ மற்றவங்கள யாரும் வரமாட்டாங்க. இந்த மகள் எப்பொழுது அன்பான காரியங்கள் செய்யப்பட்டாலோ அப்போது மற்றவங்களாம் வந்தார்கள். கனி மரத்தை கனி கொண்டு அறுத்துக்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு கனி இருக்கிறதுன்னு வச்சுங்களேன், நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரம். அங்கதான் பறவையெல்லாம் வருகிறது, அணில் வருகிறது, மற்ற பறவை உயிரினங்கள்லாம் வருகிறது, உட்காருகிறது. ஆனால் அதே நேரத்தில் கசப்பான இருக்கிறதுல மற்ற பறவைகள் எங்கெல்லாம் வருமோ அமருமா? இல்லை. எனவே அன்பானவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அன்பு கடந்து வரணும். அங்கே பரிசுத்தமா இருக்கிறது. இந்த அன்பு பணி இருக்கு. ஆவின் கனிகளிலே நான் பார்க்கணும். இந்த ஆவின் கனிகளை பார்க்கிற பொழுது என் அன்பான நம்மளே தூய மனத்தினால இந்த அன்பை சொல்லிட்டேன். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்றேன். அதுதான் அந்த ஆவின் கனிகளை கலாச்சாரத்தில் பார்த்தோம்ல, 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் அல்லவா, 20-22 அன்பு பண்ணும். அடுத்து மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியும் ஆவின் கனிகள் தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவின் கனிகள் தான் மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. அவருடைய முகத்தை பார்த்தா எப்ப பாரு அழுகையும் வேதனையும் பிரச்சனையுமா இருக்கும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப்பட வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தம், திருவிழம், விருப்பம், ஏக்கம். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும் என்பதுதான். மகிழ்ச்சியா இருக்கப்படும். இந்த மகிழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம், யோவான் 15ஆம் அதிகாரத்திலே மகிழ்ச்சி பற்றி 15ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லப்படுவதை பார்க்கலாம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சியை நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இவற்றை உங்களிடம் சொன்னேன் சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு மேல கட்டளை, அவருடைய கட்டளை இல்லைங்களா? அப்ப அவருடைய கட்டளையை கடைபிடிக்கிற பொழுது இங்க மகிழ்ச்சி வருகிறது. நானே பட்டை உங்களுக்கு சொன்னேன் சொல்றார் யோவான் 15. இந்த கடவுளுடைய மகிழ்ச்சி கடவுளுடைய கட்டளை கடைபிடிப்பதனாலும் அவருடைய ஆவினாலும் வருகிற பொழுது எப்படி? என் அன்பான மகன் சகோதரனே, அன்பான சகோதரனே, கட்டளை கடைபிடிக்கிறவர்கள் தெய்வத்திற்குள்ளாய் வந்து போகிறார்கள். அங்கே தெய்வம் ஆட்சி செய்கிறது. தெய்வம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். நான் உங்களுக்கு அளிக்கின்ற இந்த மகிழ்ச்சி, தூய ஆவினாலே வருகிறது. ரோமர் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் 14 சொல்லப்பட்டிருக்கும். 14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பார்க்கணும். ரோமர் புத்தகம் 14 சொல்லப்படுகிறது. அப்போ கடவுளுடைய ஆட்சி எப்படி வருகிறது? இந்த நிலை பரிசுத்தமான, நான் பரிசுத்தராங்க, அப்போ நீங்க என்னுடைய மக்களா இருப்பீங்க, நீங்க அன்போடு இருக்கின்றீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்றதுல இப்படி கொண்டு வர்றாரு. ரோமர் 14-17 வசனத்தை படிச்சு பாருங்க. அதெல்லாம் சொல்லுகிறது இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, தூய ஆவி அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. மகிழ்ச்சி, இந்த மூன்றும் பார்க்கணும்.
இந்த மூன்றும் கடவுளுடைய ஆவியானவர் இங்க அமர்ந்து நமக்கு கொடுக்கிறது. அந்த ஆட்சி செலுத்துகிற நிலை இதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை, நம்முடைய சமூகத்தின் வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது உலகப்புறமான பக்தி முயற்சிகள் அல்ல, மாறாக விவிலியத்தை எடுத்து, திருவிவிலியத்தை எடுத்து வாசித்து சிந்தித்து அதற்குள் நாம் கடந்து வரணும். அப்படி கடந்து வருகிற பொழுதுதான் நமக்கு நிலையம் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விவிலியத்தை வாசித்து சிந்தித்து அதன்படி நாம் நடக்கிற பொழுது, ஆண்டவருடைய ஆவியால் நிரப்புங்க என்று சொல்லுகிற பொழுது அங்கே அன்பின் ஆவி கடந்து வரும். அன்பின் ஆவி குடும்பத்துல அன்பின் ஆவி கடந்து வரும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பினா இருக்குது. அந்த தோட்டம், அதுல இருக்கிற அந்த இல்லம், அந்த தோட்டம், அந்த வீடு ஒரு ஏதோ தோட்டம் போல ஒரு அருமையான ஒரு தரப்போட இருக்கும் இல்லைங்களா? மகிழ்ச்சி, அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். இன்று ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்க செய்தால் அவருடைய சித்தம், திட்டமும், திருவிழமும் வியப்புக்குரியது. அதனால்தான் இந்த நாளில் என் மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வேதனை அழுகும் புலயமா இருக்கிறாங்கன்னு சொல்லித்தான் இந்த மகிழ்ச்சி என்ற ஒரு செய்தியை கொடுக்க செய்திருக்கிறார். என் அன்பான கடவுளை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி உண்டாகும். இதைத்தான் பார்க்கிறோம். சரி, அந்த ஆவிக்குரிய கனிகள் அடுத்த ஒரு கனி நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களை பார்க்கணும்னு அடுத்த கனி என்னது? அமைதி. அமைதி. ஒவ்வொரு கனியும் பார்க்கணும். அமைதி என்று பார்க்கிற பொழுது நான் அன்புக்கிறவர்களே, இன்றைக்கு நான் இதை நிறைய சொல்லணும், நேரமும் ஆகிப்போச்சு. ஆனா கூட கொஞ்சம் சொல்லி முடிக்கின்ற அமைதி. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்த்தினாக்க நிறைய பண வசதி எல்லாம் இருக்கிறது, கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, நிறைய எஸ்டேட்லாம் நடக்கிறது, நிறைய எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு, ஒரு சகோதர வீட்டுக்கு போனேன். அதை அடிக்கடி நான் சொல்லத்தான். ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். அந்த வீட்டுக்குள் நுழையிற பொழுது நான் பார்த்தினாக்க அந்த டோர், அந்த விண்டோ, அந்த லைட்டு, ஸ்டாண்டோ அதெல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே பார்த்தேன். ஏன்னா என்ன, நான் அந்த வீட்டுக்கு போன உடனே அப்படியே பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்காரர் கேட்டார், என்ன பிரதர் அப்படி பார்க்கறீங்க? இல்லை இது வீடா இல்லை அரண்மனையா? அரண்மனை ராஜா இருக்கிற இடம், அது போல பயன் செஞ்சுப்பாங்க, வீடா அரண்மனை. அப்ப அந்த சகோதரர் சொன்னாரு, என்ன இருந்து என்ன பிரதர் பண்றது? நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அவனுடைய வீட்டுல வேலை செய்யறாரு, அவரு கூட ஒரு கார் இருக்குது, ஆனா அமைதி இல்லை. இந்த அமைதி யார் கொடுப்பது? என் அன்பானவர்களை நீ பார்க்கணும். அதுல யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நான் கொண்டு போகிறார். யோவான் 14:27 வசனம் சொல்லுகிறது, அதில் சொல்லப்படுகிறது, இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை அவர் தருகிறாரா? அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. உலகம் தரும் பணமோ, படிப்போ, சொத்து, அதிகாரமோ கொடுக்கிற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலே நம் வாழ்வை பற்றி நாம் நினைக்கணும். அன்பு கடந்து வருகிற ஒரு நிலை. ஜெபிப்போம். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய்,
அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் பெறுவது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி 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 என்றும் எங்கும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, அன்பு மொழியை ஆண்டவரே விதைக்க எங்களுக்கு இதோ இந்த நாளிலே இந்த விடுதலை செய்தியின் வழியாக எங்களுடைய உள்ளங்களை அன்பை பொழிந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஆண்டவரே, இந்த விடுதலை செய்தியின் வழியாக ஆண்டவரே அநேக மக்களுடைய உள்ளங்களிலே அன்பை பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த விடுதலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது அமைதி ஆசீர்வாதம் பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்திலே அமைதியை உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பத்திலே மகிழ்ச்சியின் ஆண்டவரே மகிழ்ச்சியினால் நிறைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே அன்பை பயிராக விதையாக விதைத்து ஆண்டவரே அந்த அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவரே நிறைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இந்த விடுதலை செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அன்பின் ஆவி ஆண்டவரே ஊட்டட்டும், பொய்யட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, உடல் பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, நோய்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, கவலை கண்ணீர்கள் ஆண்டவரே மறையட்டும். ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள் ஆண்டவரே ஒடிந்து அமைதி நிலவட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த செய்தியின் வழியாக குடும்பத்திலே அமைதி மகிழ்ச்சியை நிலவுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.